கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 3. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி போடுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி போடுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த நாளிலே நடந்த இன்னொரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதிகாலையிலே மகதலேனா மரியாள், தாயாகிய மரியாள், இன்னும் சில பெண்மணிகள் கல்லறையை நோக்கி வருகின்றார்கள். அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு மிகுந்த கவலை இருக்கிறது. என்ன கவலை என்றால், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை காண வேண்டும். ஆனால் கல்லறையின் மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மிகவும் பெரிய ஒரு கல்லை அங்கே வைத்து அடைத்து வைத்திருக்கின்றார்கள். 4வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. ஆகையினால் இவர்களுக்கு ஒரு பெரிய கவலை வந்து விட்டது. யார் அந்த கல்லை எனக்காக புரட்டி போடுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அங்கலாய்ப்போடு கூட பேசிக்கொண்டார்கள். இந்த கல்லை குறித்து சற்று கவனிக்கும் பொழுது அது அடுத்த வசனத்தில் எழுதியிருந்த வண்ணமாய் அது ஒரு மிக பெரிய கல் மாத்திரமல்ல. மத்தேயு நற்செய்தி நூலில் இதை குறித்து படிக்கும் பொழுது அங்கே அந்த கல்லில் மீது முத்திரை போடப்பட்டு காவல் பண்ணப்பட்டது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்ற ஒரு செய்தி அங்கே வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆகையினால் இந்த கல், அவர்கள் கவலைப்பட்டு கலங்குகிறார்களே, இந்த கல்லை எனக்காக நமக்காக யார் புரட்டி போடுவான் என்று சொல்லி, அந்த கல் மிகவும் பெரிய கல் மாத்திரமல்ல, அது அதிகாரத்தினாலே முத்தரிக்கப்பட்டு ஒருவரும் அதை மாற்றக்கூடாதபடிக்கு அதன் மேல் அரசாங்க முத்திரையும் அரசாங்க காவலர்களும் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்டதான ஒரு கல்லை குறித்ததான கவலை இந்த மக்களுக்கு வந்துவிட்டது. அந்த கல் அப்புறப்படுத்தப்பட்டால் ஒழிய என் ஆண்டவருடைய சரீரத்தை நான் சென்று பார்க்க முடியாதே, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை மத்தேயு நற்செய்தி நூலில் எப்படி வாசிக்கின்றோம்? வானம் பூமி அசையத்தக்கதாக வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி அப்புறப்படுத்தி விட்டு அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. இங்கே மார்க்கில் 4வது வசனத்தில் கூட இப்படி முடிகிறது, அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இவர்களுக்குள்ளாக கவலை இருந்தது. யார் அதை புரட்டுவார், யார் அதை அப்புறப்படுத்துவார்? ஆனால் கல்லறையின் அருகே வரும் பொழுது அது தள்ளப்பட்டு இருந்தது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாரம் படைத்த அந்த கல், இயேசுவை உயிர் தெழுந்து விடக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்த அந்த கல் இருக்கிறதே, அது தள்ளப்பட்டு இருந்தது. காரணம், தேவதூதன் இறங்கி வந்தார். அதை அகற்றினது மாத்திரமல்ல, அந்த கல்லின் மேல் அவன் உட்கார்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நன்மைகள் வரக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதங்கள் வரக்கூடாதபடிக்கு நான் அநேக கல் நம்முடைய வாழ்க்கையில் தடை கற்களாக இருந்து கொண்டிருக்கலாம். பிசாசானவன் பல தடை கற்களை நம் முன்பதாக கொண்டு வந்து போட்டு நாம் முன்னேறிவிடக்கூடாதபடிக்கு அநேக காரியங்களை தடையாய் கொண்டு வந்து வைத்திருக்கலாம். இங்கே அதிகாரம் நிறைந்தவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நிறுத்த வேண்டும் என்று நினைத்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான மக்கள் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கலாம். இவன் எப்படி வாழ்ந்து விடுகிறான் என்று பார்க்கிறேன், இவருக்கு எப்படி திருமணம் நடந்து விடுகிறது என்று பார்க்கிறேன், இவன் குடும்பம் எப்படி நன்றாக இருக்கிறது என்று நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன், இவன் எப்படி வாழ்ந்து விடுகின்றான், இவனுக்கு எப்படி இந்த பணம் வந்து விடுகிறது, உயர்வு வந்து விடுகிறது என்று நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக
அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு அதிகாரத்தை, அவருக்கு இருக்கிறதான முழு பலத்தை அங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்காக நம்முடைய ஆண்டவர் தேவ தூதர்களை இறங்கி வரச் செய்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அந்த கல்லை அகற்றுகிற கடவுள். கல்லை அகற்றுவர் மாத்திரமல்ல, அந்த கல்லின் மேல் அவர் உட்கார்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆம், அந்த உட்காருதல் என்பது எதை குறிக்கிறது? எந்த கல் நான் தான் அதிகாரம் படைத்தவன், என் மீது அரசாங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என்னை யாரும் தொட முடியாது என்று சொன்னார்களோ, இதோ பார், நான் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்து உன் அதிகாரத்தை எனக்கு அடிமையாக்கி போடுகிறேன் என்று தேவ தூதன் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தார். ஆம், ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தின் அதிகாரங்கள் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த உலக அதிகாரங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பணம் படைத்தவர்களோ, பலன் படைத்தவர்களோ, அதிகாரம் படைத்தவர்களோ கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற ஆண்டவராய், நம்முடைய ஆண்டவர் நமக்காக இறங்கி வருகிற ஆண்டவராய், நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் அதம் பண்ணி போடுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். அந்த தேவ தூதன் அதற்கு பிறகு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். மரித்த இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், நீங்கள் போய் கலிலேயாவிலே பாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசுவை பார்க்கக்கூடாதபடிக்கு அந்த கல் தடையாக இருக்கிறது என்று பயந்தார்கள். தேவ தூதன் சொல்லுகிறார், இனி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை யாரும் தடுக்க முடியாது. அவர் உயிர்த்தெழுந்தார், உங்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு சென்றிருக்கிறார், நீங்கள் போய் பாருங்கள் என்று சொன்னார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவர் அப்படி தான் செயல்படுகிறார். கடவுளுடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த அதிகாரமும் செல்லுபடியாகாது போகும். ஆம், ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ மரித்த இயேசுவை அல்ல, உயிரோடு இருக்கிற இயேசுவை நீ பார்க்க போகிறாய் என்று சொல்லி. நீ உடலைத்தான் காண வந்திருக்கிறாய். இல்லை இல்லை, உனக்காக உயிர்த்தெழுந்தவராக அவர் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். கோ அண்ட் மீட் ஹிம் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, கல்லறையை ஆண்டவரே திறந்து, ஆண்டவரே உயிரோடு வந்துவிடக்கூடாது என்ற எல்லா அதிகாரத்தின் தவிடு பொடியாக்கி, அந்த அதிகாரத்தை கர்த்தாவே உமக்கு ஆண்டவரை கீழ்ப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறவராக, ஆண்டவரே நீ உயிரோடு எழும்பி இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை நீர் கர்த்தாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் கூட பிசாசானவனும் எங்களை சுற்றி இருக்கிறதான ஆண்டவரே அநேக சக்திகள் பல தடை கற்களை கொண்டு வந்து போட்டிருக்கலாம். அவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி என் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் எங்களை இடைகட்டி கர்த்தர் காத்து தொடர்ந்து நடத்த போருக்காய் தோத்திரம். நன்மை காணக்கூடாதபடிக்கு, ஆசீர்வதிக்கக்கூடாதபடிக்கு, முன்னேறக்கூடாதபடிக்கு, ஆண்டவரை விடுதலையாக கூடாதபடிக்கு பலவிதமான கற்கள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடை கற்களாக நின்று கொண்டிருக்கலாம். அவை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நமது பிள்ளைகள் முன்னேறுவதற்கான ஆண்டவரே பாதையை நீ செவை பண்ணி தருவதற்காக நமக்கு தோத்திரம். அப்படியே என்னுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த மகிமையான காரியங்களை கற்றுச் செய்தருளும்படி ஆட்சேபிக்கிறேன். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.